உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு அநீதி. தாராபுரத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஒன்றிய பாஜக அரசின் 2026-27 நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தாராபுரம் SPR திரையரங்கு எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு திமுக நகர அவைத் தலைவர் கதிரவன் தலைமை தாங்கினார். நகர துணை செயலாளர் தவசெல்வன் முன்னிலை வகித்தார். ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு புறக்கணிக்கப்பட்டதாகவும் பாஜக அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படும் அதிமுகவை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குறிப்பாக கல்வி, 100 நாள் வேலை உறுதி திட்டம், குடிநீர் இணைப்பு திட்டம் உள்ளிட்ட முக்கிய துறைகளுக்கு போதிய நிதி வழங்கப்படாததை கூட்டணி கட்சிகள் சுட்டிக்காட்டின. திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, விடுதலை சிறுத்தை கட்சி, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கல்வி, வேலைவாய்ப்பு, விவசாயம், சமூக நலத்திட்டங்கள் உள்ளிட்ட துறைகளில் தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு வழங்கப்படாதது மாநில மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர்கள் தெரிவித்தார். ஒன்றிய அரசு அறிவித்துள்ள பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி 3458 கோடியிலிருந்து 2000 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியும் பெரிதும் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் ஒரே சில மாநிலங்களுக்கு சாதகமாக திட்டங்களை அறிவிக்கும் ஒன்றிய அரசின் அணுகுமுறைக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி மற்றும் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும், நிதி மறுப்பு நீங்கும் வரை மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படும் வரை போராட்டங்கள் தொடரும் என்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே மாலை 4 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் 6 மணிக்கு மேல் தொடங்கியதா. அப்பகுதியில் உள்ள அலோசியஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி முடிந்து சிறப்பு வகுப்புகளும் முடிந்து வெளியே வந்த மாணவிகளுக்கு இடையூறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மாணவிகள் கூட்டத்துக்குள் நுழைந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. நீண்ட நேரம் காத்திருந்த பொதுமக்களில் பலர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்காமல் தரையில் அமர்ந்திருந்தனர். மேலும் தாராபுரத்தில் நடைபெற்ற திமுக கூட்டத்துக்கு எதிர்பார்த்த அளவில் கட்சி நிர்வாகிகள் அழைக்கப்படவில்லை என பலரும் குற்றம் சாட்டினர். இதனால் கட்சி நிர்வாகிகளிடையே சலசலப்பு ஏற்பட்டது. கல்வி நிதி எங்கே போச்சு? எங்க வரி பணம் என்ன ஆச்சு? குடிநீர் நிதி எங்கே போச்சு? குனியாது, தலை குனியாது. தமிழ்நாடு ஒருபோதும் தலை குனியாது. அடுத்தபடியாக கண்டன உரை நிகழ்த்த இருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி அண்ணன் கதிரவன் அவர்களே மற்றும் தோழமை கட்சி நண்பர்களே, மகளிரணி சொந்தங்களே, என்னோடு வருமானவர்களே, போறதுக்கு வழி இல்லாம போச்சு. நகரத்துடைய துணை செயலாளர் தம்பி உதயகுமார் அவர்களே, மண்டல துணை செயலாளர் தோழர் ஓவியர் மின்னல் அவர்களே, நான் சார்ந்திருக்கும் ஒரு சில பதவிகளை மத்தியிலே ஆளக்கூடிய, ஒன்றியத்திலே ஆளக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே ஒரு வழக்கை வாதாடவே முடியாது, நீதியை கோரி பெறவே முடியாது என்று சொல்லி 4 சட்ட தொகுப்புகளாக மாற்றியிருக்கார்கள். எந்த விதமான உரிமைகளும் இல்லை என்ற நிலைமையிலே தொழிலாளிகளை அடிமைகளாக்க முடியல. இவர் அடிமையா இருக்காரு, மற்றவர்களும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். விருதுகள் வழங்குறான். ITI டைரக்டர் காமகோடி அதையெல்லாம் செய்யத்தாரால் இவர்கள் அப்போல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போவார்கள். மற்றவர்களுக்கு உபதேசம், கோமியம் குடிச்சா எல்லாம் நல்லா போயிடும் என்று சொல்லக்கூடிய படுமோசமான, பிற்போக்குத்தனமான, உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.